வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் இதுல பயிற்சி 6ல் 1ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பின்வரும் முற்றொருமைகளை நிரூபிக்கவும். இங்க ரெண்டு முற்றொருமை, ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இதை நம்ம நிரூபிக்க போறோம். முதல் இது பாருங்க. என்ன செஞ்சிடலாம் பாருங்க. 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன நிரூபிக்கணும்? ஆன்சர் கொண்டு வரணும். வெறும் tan ஸ்கொயர் தீட்டா மட்டும் கொண்டு வரணும். ஈஸியா கொண்டு வந்துடலாம் பாருங்க. இந்த மேல இருக்க நம்ம எதுவும் தொட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை இந்த காட் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, இதை மட்டும் கொஞ்சம் மாத்த போறோம். ஃபார்முலா என்ன அப்படின்னா, காட் ஸ்கொயர் தீட்டா, அதாவது காட் தீட்டா அப்படின்னா எப்படி எழுதலாம்னா 1 பை tan தீட்டான்னு எழுதலாம். இதாங்க நம்ம மாத்த போறோம். அப்போ இங்க காட் ஸ்கொயர் இருக்கு. அப்ப எப்படி எழுதுவோம்? 1 பை tan ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். சரியா? காட்னா 1 பை tan, இங்க காட் ஸ்கொயர் இருக்கு, அதனால 1 பை tan ஸ்கொயர். சரியா? மைனஸ் 1. மைனஸ் 1 என்ன அர்த்தம்? 1 பை 1ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு, தொகுதியில நமக்கு பிரச்சனை இல்லை, 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா எந்த மாற்றமும் இல்லை. பை குறுக்கு பெருக்கல் எடுங்க, பகுதியை பெருக்குங்க. tan ஸ்கொயர் தீட்டாவையும் 1 பெருக்குனா tan ஸ்கொயர் தீட்டா, ஓரன்னா 1 மைனஸ் 1ஐயும் tan ஸ்கொயர் தீட்டாவையும் பெருக்குனா tan ஸ்கொயர் தீட்டா. சரியா? குறுக்கு பெருக்கிட்டோம். இப்ப பாருங்க, ஈஸியா கணக்கு முடிஞ்சது. இந்த தொகுதியில் இருக்க எந்த மாற்றமும் இல்லை. 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இந்த வகுத்தல் இருக்கு இல்லையா, இந்த வகுத்தலை பெருக்கலாம் மாத்திட்டேன். அப்ப இது எப்படி மாறும்? தலைகீழ மாறுமா? tan ஸ்கொயர் தீட்டா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. எது கேன்சல் ஆகும் பாருங்க. 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா, 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு? ஈக்குவல் டு வெறும் tan ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்கு. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது. என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? அப்படியே இதுல ரெண்டாவது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது ஆரம்பிச்சிருமா பாருங்க. ரெண்டாவது இது என்ன இருக்குன்னா, cos தீட்டா பை 1 பிளஸ் sin தீட்டா. இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன நிரூபிக்கணும்? சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா நிரூபிக்கணும். இங்க பாருங்க, தொகுதியில ஒரு உறுப்பு இருந்து பகுதியில 2 உறுப்பு இருந்துச்சுன்னா இணை காரணி நம்ம எடுக்கணும். எடுத்துடலாமா? அப்போ இதை அப்படியே எழுதுங்க. cos தீட்டா பை 1 பிளஸ் sin தீட்டா பெருக்கல் இணை காரணினா அந்த பகுதியில் இருக்கு இல்லையா, அதை குறிய மாத்தி தொகுதியும் பகுதி பெருக்கும். இங்க பிளஸ் இருக்கு. அப்போ 1 மைனஸ் sin தீட்டா பை 1 மைனஸ் sin தீட்டா. இதான் என்னது? இணை காரணி. இணை காரணி கூட பெருக்காச்சு. இப்போ தொகுதி அப்படியே பெருக்கும் பாருங்க. எப்படி பெருக்கலாம்? ரெண்டு பின்னங்களை தொகுதியும் பெருக்கணும். cos தீட்டா இன்டூ 1 மைனஸ் sin தீட்டா. அதுக்கு அடுத்தது பகுதி பெருங்க பாருங்க. இதையும் பெருக்க போறோம். ஏன்னா பெருக்கல இருக்கு. பெருக்கும் போது பாருங்க, a பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ். ஃபார்முலா என்னன்னா, a பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி. இந்த ஃபார்முலா பாருங்க, a பிளஸ் பி ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். இந்த ஃபார்முலா இருக்க மைனஸ் பிக்கு பதிலா என்ன இருக்கு? சைன். ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. சரியா? ஈக்குவல் டு, நமக்கு தொகுதியில பிரச்சனை இல்லை, cos தீட்டா இன்டூ 1 மைனஸ் sin தீட்டா பை, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா அங்க எழுதுறேன் பாருங்க. 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா ஃபார்முலா cos ஸ்கொயர் தீட்டா. அப்ப இந்த 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டாக்குள்ள நம்ம என்ன எழுதிக்கலாம்? cos ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? cos ஸ்கொயர் தீட்டா. இப்ப பாருங்க, இந்த cos தீட்டாவும் இந்த அடுக்கும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. 1 மைனஸ் sin தீட்டா பை cos தீட்டா இருக்கு. தொகுதியில 2 உறுப்பு, பகுதியில ஒரே உறுப்பு. அப்ப தனித்தனியா பிரிச்சு கொடுக்க போறோம் பாருங்க. 1 பை cos தீட்டா, 1 பை cos தீட்டா மைனஸ் போட்டோம். sin தீட்டா பை cos தீட்டா. சரியா? இதான் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. sin தீட்டா பை cos தீட்டா. மிச்சம் என்ன இருக்கு? 1 மைனஸ் sin தீட்டா இருக்கு. முதல் உறுப்பு பை பகுதி cos தீட்டா தான் இருக்கு. ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. sin தீட்டா பை ரெண்டாவது உறுப்பு பை பகுதி. முடிஞ்சுதா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு 2 ஃபார்முலா பயன்படுத்தும். என்னன்னா, 1 பை cos தீட்டா அப்படின்னா அது எப்படி எழுதலாம்னா சீக்கன் தீட்டான்னு எழுதலாம். அதுக்கு அடுத்தது sin தீட்டா பை cos தீட்டா அப்படின்னா அது எப்படி எழுதலாம்? tan தீட்டான்னு எழுதலாம். இந்த 2 ஃபார்முலா திரும்ப உள்ள வருது பாருங்க. பாருங்க, 1 பை cos. 1 பை cos எப்படி எழுதலாம்? சீக்கன் தீட்டா மைனஸ் sin தீட்டா பை cos தீட்டான்னா tan தீட்டா. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா?
அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.